Hi guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் ஹாட்ஸ்பாட். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான போட்டோ எடிட்டிங் வந்து நம்மளோட ஃபோன்ல வந்து எப்படி சிம்பிளா எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ இந்த போட்டோ எடிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா Snapseed அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் இல்ல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ गाइस ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபைனலா வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ गाइस ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த போட்டோ நீங்க எடிட் பண்ணுமோ அந்த போட்டோ வந்து மாதிரி Snapseed அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைட் சைடுல வந்து ஒரு பென்சில் ஐகான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா விண்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12th ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இதில் செகண்ட் உள்ள சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா -100 செட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் ஸ்டைல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு 70 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்னட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஸோ 19 செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இந்த லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விண்டேஜில் உள்ள சின்ன ஏரோ கிளிக் பண்ணி சென்டர் உள்ள அந்த ப்ரெஸ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டம் உள்ள இந்த இன்வெர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 0ல் வந்துட்டு ஏரோ செட் பண்ணிட்டு ஸ்கின் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரிமூவ் பண்ணிட்டு கீழே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டபுள் எக்ஸ்போசர் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட் பண்ண போகிற ஒரு இமேஜ் இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் உள்ள ஸ்டைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் அப்படின்ற எஃபெக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் எக்ஸ்போசரில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு சென்டர் உள்ள ப்ரெஸ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பாட்டமில் உள்ள இன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண இமேஜ் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஓவர்லே ஆகிருக்கு பாருங்கள். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏரை வந்துட்டு 0ல் செட் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போய்ட்டு செலக்டிவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்துட்டு செட் பண்ணிட்டு ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பிரைட்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுமோ ஸோ இதே மாதிரி பாயிண்ட்டை செட் பண்ணிட்டு பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டியூன் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா +4ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு 10 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 4, 5 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -10 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி பண்ணி -5 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ வார்ம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்துட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா -5 அந்த மாதிரி ரேஞ்சில் இதுவும் செட் பண்ணிவிட்டு ஸோ -7ல் செட் பண்ணிட்டு கீழே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 29ல் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி ஷார்ப்பனிங் பார்த்தீங்கன்னா 22ல் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷார்ப்பனிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 24ல் செட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு 18ல் செட் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒயிட் பேலன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -10 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ டிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஸோ டிண்ட் பார்த்து லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா -10 அந்த மாதிரி ரேஞ்சில் இதுவும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ மேலே உள்ள லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு ஒயிட் பேலன்ஸில் உள்ள அந்த ஏரோ கிளிக் பண்ணி ப்ரெஸ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஏரோ 0ல் செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் வந்துட்டு பக்காவாக ரிமூவ் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பாருங்கள். ஸோ எடிட்டிங் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் நம்ம சேனல் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.